வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். சில முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயத்தை பார்க்க போகிறோம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பீஸ்ட் டேமன் பீஸ்ட் விசஸ் கார்மலைஸ் விசஸ் ட்ரிக் வில்லியம். நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க போகுது. இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சாம்பியனில் அவங்களும் ஒரு பார்ட்டாக இருப்பாங்க. இதில் என்ன ஒன்றுனா ஈஸியாக சொல்லிடலாம் டேமன் பீஸ்ட்டுன்னு. பட் இருந்தாலும் ட்ரிக் வில்லியமும் இன்னமும் இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து ட்ரிக் வில்லியம் ரூமராக இருக்கார். மேபி ட்ரிக் வில்லியமும் அந்த சாம்பியனில் இருக்கிற மாதிரி. பட் எனக்கு தெரிஞ்சு இதில் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வெயிட்டான ஆளுங்க மட்டும் வச்சு பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. எல்ஏ நைட்டு எப்படி குந்தர் ரேண்டி ஆட்டன் கோடி ரோஸு அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டான ஆள் குவாலிஃபை ஆகிறத பார்த்திங்கன்னா அதனால் இங்கே டேமன் பீஸ்ட் பக்கம் தான் போவாங்களோன்னு எனக்கு தெரியுது. கார்மலைஸுக்கும் ட்ரிக் வில்லியமும் தனிப்பட்ட முறையில் ஸ்டோரி லைன் போகலாம் அந்த யூனியன் சாம்பியன்ஷிப்பு. ஏன்னா இந்த இதிலே பெரிய பிரால் நடந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஸ்டோரி லைன் போயிட்டு வெஸ்டர்மேனியாவில் இந்த யூனியன் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் வச்சாலும் வைக்கலாம். அப்படி சிங்கிள்ஸ் மேட்ச் வைக்கிறதோட லேடர் மேட்ச் வச்சா பக்காவாக இருக்கும். ஏன்னா ஆளுங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த மிட்கார்ட் லெவலில் இருக்கலாம் டாப் பொசிஷனில் சண்டை போடுவாங்க. லேடர் மேட்ச் வச்சு தொங்க விட்டு சண்டை போட்டால் சரியாக இருக்கும். பார்க்கலாம் என்னன்னு தெரியல. ரூமர் அப்டேட்டில் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் குவாலிஃபை ஆக போகிறது டேமன் பீஸ்ட்டு. அது மாதிரி அந்த மேட்ச்சில் குந்தர் 3ஓட அவனுங்க 2 பேர்த்து சேர்த்து 5 பேர். இன்னும் ஒரு ஆள் அது யாராக இருக்கலாம் அதுன்றது தான் சில டாட் போட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் விசஸ் எல்ஏ நைட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெஸ்டர்மேனியா 42. என்ன அப்புறம் புது கதையாக இருக்குன்னா ஆமாம் கைஸ் மேபி நடக்கலாம். இப்போது அந்த இன்னொரு ஆள் யாராருக்கும் சொன்னால அந்த இடத்த பிராக் லெஸ்னர் ஃபுல்லப் பண்ணலாம். ஏன்னா அவர் அடுத்து வரப்போகிற மண்டே நைட்ரால் இருக்க போகிறாரு. வரப்போகிற மண்டே நைட்ரால் வரப்போகிறது இல்லாமல் அதுக்கு அடுத்த வரப்போகிற மண்டே நைட்ரால் மேபி அந்த மண்டே நைட்ராவுக்கு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகி சாம்பரில் எலினேட்டிவ் ப்ரூட்டலாக அடித்து ஏதாவது நடந்து இவங்களுக்கான ஒரு தனிப்பட்ட முறையில் போய் ஸ்டோரி லைன் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வேணாம். பிராக் லெஸ்னர் வேறு எதுக்காவது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். வேறு ஏதாவது பெரிய ஜெய்ஜான்டிக் அந்த ஓபாஃபிமி அது வச்சு பிராக் லெஸ்னர் வின் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மேட்ச் நடத்தினா எல்ஏ நைட்டு தான் வின் பண்ண வைப்பானுங்க. ஏன்னா அவங்க தான் வளர்த்து விடுவானுங்க. அப்படி இல்லைனா அது வேறு சாம்பியன்ஷிப்பும் இல்லை. சாம்பியன்ஷிப்புக்கு மோதுற மாதிரியும் சாம்பியன்ஷிப் மோதுனா நல்லா தான் இருக்கும். பேட்டில் 4வே தான் பண்ணி. ஆனால் என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஏதாவது பெரிய ஒரு ஆப்போனண்ட்டு கூட மேட்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். அதில் வின் பண்ணாலும் நல்லாயிருக்கு. ஏன்னா இன்னும் இருக்கிறதே பிராக் லெஸ்னர் இந்த வருஷமோ இல்லை அடுத்த வருஷமோ ரிட்டையர் ஆகிடுவார். அதுக்கு இருக்கிறதுக்கு அவருக்கு தேவையானது கொடுக்கணும். ஏன்னா இப்போ இவ்வளோ வருஷமாக WWE தேவையானது கொடுத்தாங்கல்ல, அவர் கொடுத்தாருல. எவ்வளோ தோல்வி எவ்வளோ சின்ன சின்ன ஆளுநர் தோற்றுருப்பார்ல. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த இருக்கிறது சிறப்பாக பண்ணி விட்டா நல்லாயிருக்கும். ஏஜே ஸ்டைல் மாதிரி பண்ணி விட்டானுங்கன்னா அவ்வளோதான் டென்ஷன் ஆகிடும். ஏஜே ஸ்டைல் பாவங்க ரொம்ப. அது விட்டு தள்ளுங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்த ஃபில்லப் பண்ணலாம். பிராக் லெஸ்னர் சர்ப்ரைஸாக வச்சுருந்து அது இல்லைனா பார்த்தீங்கன்னா ஃபில்லப் பண்ணாமல் தனிப்பட்ட முறையில் ஸ்டோரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் வராருப்பா 23ஆம் தேதி நடக்க போகிற மண்டே நைட் ராவுக்கு வந்து ஏதோ ஒரு சம்பவத்துக்கு தயாராகின்னு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதான் சொன்னேனே இப்போது எப்படி ப்ரோ நீ குவாலிஃபை இவங்க தான் ஆவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதை வச்சு கணக்கு படி பார்த்தா இப்போ இருக்கிறது எல்ஏ நைட்டு கோடி ரோஸு ரேண்டி ஆட்டனு. அப்படியே குந்தருக்கு டாமினிக் மிஸ்டீரியோ அப்புறம் கூட யாரோ வச்சுருந்தாங்க குவாலிஃபை மேட்ச்சு தெரில. அவ்வளோ பெரிய ஸ்டார் இல்லை. இப்போது அது நம்மளோட ஜவானே வந்து இவங்களுக்குள்ளே ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க போகுது. அதில் எப்படியும் பார்த்தீங்கன்னா குந்தர் தான் குவாலிஃபை ஆகுவார். ஏன்னா குந்தருக்கு சும்மாவே வாரி வாங்குறானுங்க இவனுங்க. அதை வச்சு பார்க்கும்போது குந்தர் அங்கே குவாலிஃபை ஆகிடுவார். அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச்சு அதுதான் இந்த இப்போது லாஸ்ட்டாக சொன்னேன்ல இந்த டேமன் பீஸ்ட்டு இவங்க மேட்ச்சு. அதில் பார்த்தீங்கன்னா டேமன் பீஸ்ட்டு குவாலிஃபை ஆகிடுவார். அப்போ இன்னொரு இடத்த பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த பிராக் லெஸ்னரா இல்லை யாருன்னு தெரியல. வரப்போகிற மண்டே நைட்ரால் தான் தெரியும் பிராக் லெஸ்னர் இருக்க போகிறாரா இல்லை வேறு யாராவது இருக்க போகிறாரா அந்த குவாலிஃபை மேட்ச்சுக்கோசரம். அந்த மண்டே நைட்ரால் மேட்ச் முடிஞ்சால் தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பார்க்கலாம். பிராக் லெஸ்னர் இருந்தால் நல்லாயிருக்கும். அது மாதிரி சாம்பரில் ரேண்டி ஆட்டன் வின் பண்ணால் இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் கோடி ரோஸ் இருக்கிறத பார்த்தா கோடி ரோஸ் பக்கம் தான் போவானுங்களோ சில கருத்தும் வருது. கோடி ரோஸும் ட்ரூ மேடே அகெயின் பார்ட் 4 மேட்ச்சு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி வச்சாங்கன்னா WWE ஃப்ளாப் ஆகிறது உறுதி தான். நீங்களே நினைக்கிறீங்க குந்தரா இல்லை டேமன் பீஸ்ட்டு இந்த 2 மேட்ச்லேயும் இதில் யார் வின் பண்ணுவாங்கன்றத கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்சில் குந்தர் ஒரு மேட்ச்சில் டேமன் பீஸ்ட்டு குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சாம்பர் இந்த டைம் நல்லாயிருக்கும். இருக்கிற ஸ்டார் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிக் ஸ்டார் தான். அதை கொஞ்சம் தரமாக நடத்திடலான்னு பார்க்குறானுங்க. ஏன்னா WWE ஏறினே பார்த்தீங்கன்னா அடி மேலே அடி விழுந்து நிற்குது. ஸ்டோரி லைன் சரியில்லை, புக்கிங் சரியில்லைன்ற மாதிரி ட்ரிபிள் ஹெச் கை ஊற்றுறானுங்க. அது பட்சத்தில் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. அவ்வளோதான் கைஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு தலைமையில் சந்திக்கலாம். பை கைஸ்.